ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. பொதுவாக நம்ம சாதாரணமாக ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் சமோசா. இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். சமோசா செய்கிறதுக்கு இப்போது ஒரு பவுலில் 2 கப் மைதா, அரை ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதை நல்லா கலந்துக்குங்க. இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஓமம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசையணும். மாவை நல்லா டைட்டாக பிசையணும். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற வைக்கணும் 1 மணி நேரம். சமோசா மசாலா செய்கிறதுக்கு இப்போ 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடணும். இதில் 6 விசில் விட்டு இறக்கிக்குங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 3, பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன், வேக வச்ச உருளைக்கிழங்கை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அரை கப் பட்டாணி, ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயத்தாள் இதில் சேர்க்குறேன். நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை பெரிய பெரிய துண்டுகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ மாவை நல்லா நீல வாக்கில் நல்லா நீளமாக உருட்டிக்கணும். இப்போ இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஓரங்களில் இப்போ தண்ணி தடவணும். இப்போ இதை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கோன் ஷேப்பில் நமக்கு கிடைக்குது. இப்போ இது உள்ள மசாலா வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. இப்போ ஓரங்களில் தண்ணி தடவி
இப்போ இதை சீல் பண்ணிக்கலாம். எல்லா சமோசாவும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக பொன்னிறமாக ஆனவுடனே இதை எடுத்துக்கலாம். சூப்பரான கிறிஸ்பி வெஜிடபிள் சமோசா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.